மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா ஆரணி மாவட்டம் வரணும்னு சொல்லிட்டு பல வருஷமாக மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ இன்னும் வரலும் எல்லாருமே வந்து கோரிக்கை வச்சோம், ஆனால் கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்னியில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தனியாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் வரல அதுக்கான தேவையை வந்து பூர்த்தி செய்யவே இல்லை. அப்புறம் ஒன்றிணைந்த பஸ் ஸ்டாண்டு வர வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அதுவும் வரல. ஸோ மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை வந்து பிரித்து ஆரணி மாவட்டமாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் செய்யார் மாவட்டம் என்ன கேட்குறேன்னா, எங்களுக்கு செய்யார் மாவட்டம் வேணும், ஆரணி மாவட்டம் பிரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே பல பிரச்சனை நடந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஆரணி மாவட்டம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து செய்யார் தொகுதியோட ஆரணி தொகுதி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆரணி தொகுதி வரணும்னு சொல்லிட்டு பல மக்களோட எதிர்பார்ப்பா. கண்டிப்பாக இந்த வாட்டி கோரிக்கை வச்சுருக்காங்க, கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே. ஆனால் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஓட்டு போடுவோம், எலெக்ஷன் வந்தால் அவ்வளோதான். இப்போ அது கூட ரொம்ப கஷ்டமாகுது போடுறதுக்கு கூட. யாருக்கும் எங்கள் ரோட்டில் கிடக்குறோம், எங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. ரொம்ப வேதனையோட வெயிலில் உட்காந்து கிடக்குறாங்களே, இப்படி எதனா செய்யலாம் அப்படின்னு யாரும் எதுவும் செய்யறதில்லை எங்களுக்கெல்லாம். நாங்கள் ஏதோ வேதனையில் கஷ்டப்படுறோம், சாப்பிட்றோம், அவ்வளோதான். ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியர்பை சென்னை இருக்குது, நியர்பை பெங்களூர் இருக்குது. ரெண்டுமே ஒரே நாளில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கொஞ்சம் வேணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து கேட்குற ஒன்றுன்னா, ஏன்னா ஆம்பூர் இருக்குது, அது ஒரு நல்ல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ப்ளஸ் வந்து ராணிப்பேட்டை இருக்குது, அதுவும் ஒரு நல்ல பெல் இருக்குது. இப்போ வந்து டாட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் போடுறதா ஒரு நியூஸ் ஒன்று நான் படித்தேன். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ இது மட்டும் பத்தாது, இன்னமும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வேணும். ஒரு கோயம்புத்தூர் எப்படியோ அந்த மாதிரி இங்கேயும் நல்ல டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. ரோடு சரியில்லை, லைட்டு சரியில்லை, தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது, எப்போ வருதுன்னு தண்ணி யாருக்கும் தெரிய மாட்டேன்னு. அதனால் நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி பன்னெண்டுத்துக்கு கொரோனாவோட போயிடுச்சு. யாருமே எல்லாமே வந்து வராங்க, கோயில் அடங்க கோவிலில் நூறுரூவா அவங்க சரிப்படுத்துறது கிடையாது. ஏன்னு கேட்டினாக்கா அதுக்கு முன்னே பூ வாங்கிட்டு போய் சாமிக்கு செலுத்துவாங்க. இப்போ பூ வாங்கினா சொல்கிறாங்க, போமா ரோட்டில் அது அம்மா திருவள்ளியே வச்சுட்டு போயிடறாங்க, சாமிக்கே செலுத்த மாட்டுறாங்க. போகிறதா சாமி சும்மாவை பார்த்துட்டு வரன்ட்டு போகிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் நீ சொல்லு பார்க்க. வாங்கின்னு வர பூவெலாம் அந்த பாரு இப்படி காய்து பாரு. இதில் என்ன அனுபவம் பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். அதனால தான் நாடு நிலவரம் சரி கிடையாது. அதெல்லாம் அவங்களோட பழைய ஆளுங்களோட போயிடுச்சு. டிராஃபிக்கில் மெயின் பிரச்சனை இருக்குது. அண்ட் கிராசிங்ஸ், இந்த நம்ம அம்ஜிக்கரை பிரிட்ஜே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட ஸ்கைவாக் ஆப்போசிட்லேயே ஒரு சர்வீஸ் ரோடு போகுது. அந்த சிக்னலே சரியில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லெஃப்ட் எடுக்கணுன்னா அந்த சர்வீஸ் ரோடும் இதுவும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கூட இல்லை. அங்கே ஆக்சிடெண்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பாத் ஹோல்ஸ், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அந்த எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ப்ளஸ் டிராஃபிக் போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வர டைம்லலாம் கிளியர் பண்ணலாம். நானே சில இன்ஸ்டன்ஸில் ஆம்புலன்ஸ் வரும்போது சில போலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் தம். பட் நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த போலீஸ் வந்து அது கிளியர் பண்ணதில்லை. அதெல்லாம் பண்ணணுன்ற. சிதம்பரத்தில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. பிச்சாவரம் இருக்குது. பிச்சாவரத்தில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அது வந்து மக்களுக்கு யாருக்குமே தெரியவே இல்லை. அது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்றது. சிதம்பரத்தில் வந்து நடராஜர் கோவில் இருக்குது, அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். அது வந்து யாருக்கும் தெரியல. சிதம்பரத்தில் வந்து ட்ரெயின் வந்து எந்த ட்ரெயினுமே வந்து அவ்வளோவா நிற்க மாட்டுது சரியா. மக்கள் வந்து அதனால வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ட்ரெயின் நிற்கும் போது சரியான டைமில் எங்கேயும் போக முடியல. அதனால வந்து அது கொஞ்சம் பார்க்கலாம் வர நாடாளுமன்ற. இங்கே மேஜராக ரெண்டு பிரச்சனை இருக்குங்க. கடலூர் பொது மருத்துவமனை உள்ளடக்கிய ஒரு மருத்துவக் கல்லூரி இல்லைன்றது நீண்ட காலமாக அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்ற மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாவட்ட தலைநகரத்தில் மருத்துவக் கல்லூரி உள்ளடக்கிய மருத்துவமனை இருக்கும், இங்கே கிடையாது. அதை தாண்டி எங்களுக்கு கடலூர் பேருந்து நிலையம் வந்து விரிவாக்கம் செய்ய திட்டங்கள் வகுத்தாங்க, ஆனால் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. வேறு இடங்கள் பார்த்தாங்க பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு, இன்னும் செயல்பாட்டுக்கு வரலன்றது மக்களுடைய குறையாக இருக்கிறது. கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற தொழிற்சாலைகளை முதல் உரிமையாக கடலூர் மாவட்ட இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்எல்சியில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வடமாநிலத்தை தவிர தமிழர்கள் யாரும், அதாவது குறிப்பிட்ட இந்த மாவட்டத்தில் யாருமே வந்து அங்கே வந்து ஸ்டாஃபாக யாருமே இது வரைக்கும் இருந்ததில்லை. அதெல்லாம் சீரமைச்சு கண்டிப்பாக வந்து வர எம்பி வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணும். கண்டிப்பாக வேலை வாய்ப்பை வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நான் வந்து இப்போது வேலை தேடிட்டு இருக்கேன். வேலையில்லா திண்டாட்டம் நிறைய இருக்குது. நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி படித்த நிறைய இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க. வீட்டை சமாளிக்க முடியாமல், எங்களே பார்த்துக்க முடியாமல், நிரந்தரமான ஒரு தொழில் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கோம். இது வந்து மத்திய அரசும் மாநில அரசும் என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க, எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல.
ஏன் அப்படின்னா ஆளுங்கட்சி இருக்கட்டும், ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், போன எலெக்ஷனில் நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்தினாங்க. படித்த இளைஞர்களுக்கும் சரி, மகளிர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தினாங்க. இது வரைக்கும் எதுவுமே வந்து செயலில் இருக்கா, செயல்படுத்தினாங்களா, யூஸ் ஆணுச்சா அப்படின்றது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இப்போ வந்து வேலை தேடிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த ஆட்சியாக இருக்கட்டும், தேர்தலாக இருக்கட்டும், ஒரு நல்லவங்க வந்து ஆட்சி செய்யும்போது எங்களுக்கான நிறைய சலுகைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கோம். மெட்ரோ ட்ரெயின் வசதி சரியாக இல்லை. பாண்டிச்சேரி டு கடலூர் ரொம்ப போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து ஒரு ட்ரெயின் சேவை பண்ணால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் கடலூரில் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருந்த இடம் நெய்வேலி. ஆனால் இங்கே ஏர்போர்ட்டே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இன்னமும் இருக்குது நெய்வேலியில். அது மாதிரி ஏர்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் கடலூரில். இன்னும் கல்விக்கு இன்னும் நல்லா, விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல கடலூரில். அதெல்லாம் இன்னும் கொடுத்தா நல்லா இருக்கும். இங்கே கடல் பிரச்சனை இருக்குது நிறைய. அது கடல் ஓரமாக வந்து இந்த கல்லெல்லாம் போடணும், தடுப்பு சுவர் மாதிரி ஒரு கல்லெல்லாம் போட்டு, இந்த பாம்பே மாதிரி பகுதியெல்லாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க இல்லைங்களா. அதனால அலை உள்ளே வராத அளவுக்கு வந்து இது பண்ணணும். அந்த இது இருக்குது. மீனவ பகுதியில் தேவையான வந்து வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்கணும். நம்ம ஹார்பர் இது இருக்குது, சேது சமுத்திர திட்டம் வந்து நிறைவேறும்னு நினைக்கிறோம். அதனால கடலோர பகுதியெல்லாம் நல்லாயிருக்கும். அதில் கடலூரும் நல்லாயிருக்கும் அப்படின்றது எங்களுடைய எண்ணம். கடலூரில் நகராட்சின்றதை விட இப்போ மாநகராட்சி ஆகிருக்குது. எழுத்துக்களால் மட்டுமே மாநகராட்சியாக இருக்குது. வார்த்தை செயலால் எதுவுமே கிடையாது. நகராட்சி அளவு கூட கிடையாது இங்கே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடலூர் டு குறிஞ்சிப்பாடி ரோடு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக ரோடே போடாமல் இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் ஓட்டு கேட்டு வந்ததுனால இப்போ ஒரு தற்சமயமாக அந்த ரோடை போட்டிருக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, கடலூர் டு கம்மியம்பேட்டை பைபாஸ் அந்த ரோடு இருக்குது பாருங்கள், ரயில்வே கேட்டு ரோடு பயங்கர நெரிசலாக இருக்கும். அது அந்த ரயில்வே கேட் பக்கத்துலேயே ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப மக்களுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப நெருக்கடி. அதுக்கு ஒரு மேம்பாலம் கட்டி தரணும். இங்கே கட்டின நம்ம கடலூர் சப்வே மேம்பாலமே சப்வே ஒன்று போட்டாங்க. அதுலேயே மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிது. அதுக்கு ஒரு வடிகால் வாரியம் கரெக்டாக ஒரு திட்டமான இது பண்ணணும். பாதாள சாக்கடை போடுறாங்க, ஒரு ரோடு போடுறாங்க, அதில் பாதாள சாக்கடைன்னு சொல்லிட்டு நோண்டுறாங்க, திருப்பி அதை சரியாக மூட மாட்டுறாங்க. இதனால் நிறைய ஏகப்பட்ட விபத்துகள் நடக்குது. கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக இருக்கிற கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா சிப்காட் தொழிற்சாலையில் பயங்கர பொல்யூஷன் ப்ராப்ளமாக இருக்குது. அதை கட்டுப்படுத்தணும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரணும். முதல்ல இங்கே கஞ்சாயை ஒழிக்கணும். ஏன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. தொகுதி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை தான் இப்போ தலைவரிசை வருது. ஒழுங்காக ஒகேனக்கல் தண்ணி எங்கள் பஞ்சாயத்துலாம் ஒழுங்காக வர்றதே கிடையாது. 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு தண்ணி வருது. 5 குடம்லாம் 6 குடத்துக்கு மிச்சம் கிடைக்குமா, 3 நாள் ஒரு டைமு. ரெகுலராக தண்ணி வர்றது இல்லைங்க. வாரத்துக்கு 2 நாள் தான் தண்ணி வருது. மெயின் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை தான். தொகுதி என்ன பிரச்சனைனா எல்லாம் தண்ணி பிரச்சனை தான் கேட்குறாங்க. பட்டா கேட்குறாங்க, நல்ல தண்ணி கேட்குறாங்க, பட்டா கேட்குறாங்க. எல்லாம் வருதுன்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் வந்த பாடு எதுவுமே கொடுக்க காணும். ஒன்றுங்க புதிய பிரச்சனை மெயின் ரோட் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ ஓரளவு இப்போ சரி பண்ணிட்டாங்க. டிச்சி பிரச்சனை இருக்குது கடற்மணியில். குப்பை ஏரியில் வந்து நிறைய குப்பை சேர்ந்துக்குச்சு. அது ஆளுநர் மெயினாக எங்களுக்கு மெயின் ட்ரைனேஜ் தாங்க எங்களுக்கு பிரச்சனை. தண்ணி போகிறதில்ல அதிகமாக எல்லா இடம் இந்த தெருலையும். எங்கள் ஊரில் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்காம இருக்காங்க. இங்கே ரோடு பிரச்சனை இருக்குது. அப்புறம் தண்ணி ஒழுங்காக சரியாக வர்றதில்ல. அப்புறம் நிறைய பேர் பொது சொத்தை வேற நிறைய பேர் இது பண்ணிட்டு என்னோடதுன்னு சொல்லிட்டு நடக்கிற பிரச்சனை நிறைய இருக்குது. சர்வே இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்ததுல சர்வேருக்கு அமௌண்ட் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அளக்க வச்சு இது பண்ணதா சொல்கிறாங்க. இந்த வாரில் டிச்சு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. தண்ணி வந்து டிச்சு மழைன்னு பெஞ்சால் டிச்சு நம்பி வெளியே போகுங்க. அந்தளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு அது வந்து முதல்ல செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. சிப்காட்டினுடைய கழிவு நீர் வந்து பாலதூர் குளத்தில் வந்து குடிநீரும் இப்போ வர வர ரொம்ப பாதிச்சுட்டு வருதுங்க. குடிநீர் காசு கொடுத்து வாங்கி சம்பளம் இல்லாமல் வேலை இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியலைங்க. அன்றைக்கி ஓட்டுக்காக சொல்கிறாங்க, நான் இதை செய்கிறேன் அத்தை செய்கிறேன், ஏழை மக்களுக்கு இது பண்ணுறேன், சிலிண்டர் தரேன். அந்த சிலிண்டர் தரேன்னு சொல்லிட்டு ஒரு 6 லிட்டர் கிருஷ்ணாவில் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. அப்புறம் எப்படி பழிக்கிறது? ஒரு அரிசி நல்லா வருதா? ஒரு ரேஷனில் அரிசி நல்லா வருதா? ரேஷன் கடைக்காரனை கேட்டால் அவன் ஒரு பதில் சொல்கிறான். என்ன இது நாடா இது? அவன் பிடிக்க தோன்ற காலமாக போச்சு இது. காஞ்சிபுரத்தில் முக்கியமான பிரச்சனை வந்து காஞ்சிபுரம் வந்து இப்போ மாநகராட்சியாக வந்து செயல்படுத்தப்பட்டிருக்குது, அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் மாநகராட்சிக்கு உண்டான எந்த பணியும் இங்கே நடக்கலை. மிகப்பெரிய தொகையெல்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் பெரிய பெரிய தொகைகளை கோயில் நகரம்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருக்குது. மத்திய அரசும் மாநில அரசும் ஒதுக்கி இருக்குது. ஆனால் எந்தவித வளர்ச்சி பணி இங்கே நடக்கலை. இங்கே வந்து வீட்டு வரி பில்லையும் குழா வரி பில்லையும் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க தவிர வேறு எந்தவித வளர்ச்சி பணி இங்கே நடக்கலை, செய்யவும் இல்லை.
எங்கே பார்த்தாலும் குப்பை கூலங்களாக இருக்குது. அதே நேரத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் மீன் வயர்களும் கேபிள் வயர்களும் அனாவசியமாக ரோடுகளும் சரியில்லை. புது ரோடு போட்டால் மறுநாளே அதை தோண்டி பள்ளம் தோண்டி இருக்குது. பாதாள சாக்கடை சீர்வரிசை 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட பாதாள சாக்கடை இன்னமும் நடைமுறையில் இருக்குது. அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும், ஒழுங்கு பண்ணணும். எந்த வித வளர்ச்சி படி இங்கே நடக்கலை. 100 நாள் வேலை மாதத்துக்கு 15 நாள் வேலை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். காசு கரெக்டாக எங்களுக்கு வர்றதில்ல. நாங்க அதை நம்பின்னு இருக்கிறோம். அதுவும் எங்களுக்கு இல்லாம நாங்க என்ன செய்யறதுங்க? என்ன பிரச்சனை, தண்ணி கொஞ்சம் வசதி கம்மி. இந்த ரோடுகளை இப்படி ஊருல ரோடுகளை போடணும். டிச்சி வசதி கொஞ்சம் கம்மி. எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. மெயின் வந்து மக்கள் வந்து விவசாயத்துல கடந்துட்டு வரோம். நாங்க ராபட்டு தூங்க முடியல. கரண்ட் தட்டுப்பாடு, தண்ணி தட்டுப்பாடு. பொழுதுக்கும் நாங்க வேலை செஞ்சுட்டு வந்து லைனுக்கு வந்தானே தண்ணி பிடிக்க போறோம். ராபட்டு தூங்க முடியல. நைட்டு 12 மணி ஆயிட்டுனா ஷிஃப்ட்டை மாத்தி என்ன செய்யறாங்க, நோ வோல்டேஜா கொடுத்து ரோட்ல வந்து படுத்துக்கிறோம். எப்படி வந்து கட்சியில வந்து இருக்கிறவங்க வந்து 10 பேர் போறாங்க, துண்டை போட்டுக்கிறாங்க, அதுல வர காசை எடுத்துட்டு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுத்துறாங்க. மக்கள் எப்படி சம்பாதிச்சு சாப்பிடுறது? 1000 ரூபாய் பணம் போடுறாங்கன்னா எந்த வச்சு போடுறாங்க? எங்க வருமானத்தை வச்சுதான் போடுறாங்க. எங்க சம்பார்த்தனை வச்சுதான் 1000 ரூபாய் போடுறாங்க. எதை வச்சு 1000 ரூபாய் போடுறாங்கன்னு எல்லாம் கவர்மெண்ட் பேசுது. எம்எல்ஏ எப்படி பேசுது? விவசாயம் சும்மா போடல, எங்க உழைப்ப வச்சுதானே போடுது. இன்னைக்கு 500 ரூபாய் கடைக்கு எடுத்துட்டு போனா அவன் 100 ரூபாய் மிச்சம் இருக்க மாட்டேங்குது, பையன் நம்ப மாட்டேங்குது. தொகுதியின் பிரச்சனைன்னு பார்த்தா வேலைவாய்ப்பு, படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. இந்த தொகுதியில் இந்த மாவட்டத்தில் காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்குது. இங்கே சிப்காட்டோ, என்எல்சியோ போன்ற ஓஎன்ஜிசியோ இது போன்ற நிறுவனங்கள் இல்லாதனால படித்த இளைஞர்கள் எல்லாமே வெளியூர்களும் வெளிநாட்டுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வேலைக்கு செல்கிறாங்க. அதே போல் காவிரி பாதுகாக்கப்பட்ட இப்போ வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்ப தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வரணும் என்னோட கோரிக்கை. தொகுதியில் எப்படின்னா ரிங் ரோடு கிடையாது. ரிங் ரோடு மற்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா சீர்காழி, எங்கள் ஊர் அருகில் உள்ள சீர்காழி பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ரிங் ரோடு வந்துடுச்சு. ஆனால் மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் ரிங் ரோடு இல்லை. மயிலாடுதுறையில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் சரி தஞ்சாவூருக்கு அனுப்பிவிட்றாங்க, இல்லை திருவாரூர் அனுப்பிவிட்றாங்க. எந்த ஒரு சின்னதாக ஒரு அடிப்பட்டனா ஜுரமோ அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் மட்டும் இங்கே பார்த்துக்கிறாங்க. பாக்கி எல்லாமே திருவாரூர், தஞ்சாவூர் அது மாதிரி அனுப்பி விட்றாங்க. முக்கியமாக ஹாஸ்பிட்டல் இங்கே சரி கிடையாது மயிலாடுதுறையை பொறுத்த முடியும். நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஒரே ஒரு பிரச்சனை மேஜராக உள்ளது பாதாள சாக்கடை. அதில் கம்ப்ளீட்டாக அதை சரியான முறையில் ஃபவுண்டேஷன் எல்லாமே செய்யாதனால ஆளினால் எங்கே பார்த்தாலும் ஓட்டா இது பண்ணிகிட்டு இருக்கு. அதுவும் நம்ம இந்த கொண்டாரெட்டி தெருவினுடைய டேங்க்லேருந்து ஓப்பனாகவே இங்கே திறந்து விட்ருவாங்க ஒரு குட்டையில் பக்கத்தில். அது என் வீட்டுக்கு பின்னால். இது என்னுடைய அனுபவத்திலும் இல்லாமல் அது எல்லா தெருவிலையுமே இந்த மாதிரி தான் இருக்குங்க. அது பெரிய நாத்தத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும். தொகுதியில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மருத்துவமனை தான். அது சரியாக இயங்குறது இல்லை. எங்கள் அப்பாவுக்கே ஹார்ட் அட்டாக் போய் பார்க்குறப்ப சரியான ஒரு டாக்டர் மருத்துவர் தான் இல்லை. எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. இதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் யார் வந்தாலுமே அந்த பிரச்சனையில் இருக்காங்க. சரியாந்திர மருத்துவம் கிடையாது. ஒன்று தஞ்சாவூர் போங்க, இல்லை திருவாரூர் போங்க, அதுமாதிரி எழுதி கொடுத்துட்றாங்க. திருவாரூர் போகணுன்னாலே சரியாந்த ரோடு வசதி கிடையாது. அங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே அவங்க மரணம் ஏற்படுறதுக்கு கூட சரியான வாய்ப்பு இருக்குது. ஏரியா இருக்கிற நிலைமைக்குங்க ஏரியா யாரும் பார்க்குறதே இல்லைங்க. அந்த ஓட்டு அப்போ மட்டும்தான் ஏரியாவுக்கு வராங்க, மற்ற நாள் வர்றதில்லைங்க. ஸ்டெப்பெல்லாம் பூரா உடஞ்சி போய் கிடக்குதுங்க. நடக்கிறதே சாக்கடை தண்ணியெல்லாம் ரோட்டு வழியாக போகுதுங்க. ஓட்டு கேட்க வருஷத்துக்கு மட்டும் வந்தால் ஓட்டு போட முடியுங்களா? மெயினாக டிராஃபிக் தான் ப்ரோ. டிராஃபிக்கே இருக்குது. அது இல்லாமல் நிறைய ரூமர்ஸ் சொல்கிறாங்க, கடை இடிக்க போகிறோம் அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. என்னன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது எல்லா இடத்துலையும். அது மட்டும் கொஞ்சம் இதாகணும். எங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா புறவழிச்சாலை அமைக்கணும். ஒன்று இந்த ரயில் அதிகப்படுத்தணும். ஒரே ஒரு ரயில் தான் ஓடிட்டுருக்கு. நீலகிரி ப்ளூ மவுண்டன் நைட்டு 9:20 போச்சுன்னா ரயில்வே ஸ்டேஷனே காலியாகிடுது. இருவழி பாதை இல்லை, ரயில்வே பாதை இருவழி பாதை வேணும். ஒரே ட்ரெயின், அந்த மெமு ட்ரெயின் மாத்திரம் ஓடிட்டுருக்கு. அது இப்போ தான் 10 ரூபா கட்டணம், 30 ரூபா இருந்தது, 10 ரூபா கட்டணம் குறைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10 ரூபா இருந்தது, கொரோனாக்கு பின்னாடி 30 ரூபா ஸ்பெஷல் ட்ரெயின் பண்ணாங்க. இப்போ எலெக்ஷனுக்காக ஒரு 10 ரூபா பண்ணியிருக்கிறாங்க. அது ஏற்றாமல் இருக்கணும், இருவழி பாதை வேணும். நீலகிரியில் எடுத்துட்டாங்க. இந்த குன்னூர்லாம் வண்டி நிறுத்துறதுக்கே இடம் இல்லைங்க. அது போக்குவரத்து சரி பண்ணி வைக்கல. டீத்தள தொழிலாளர் பிரச்சனையும் சரியாக தீர்க்கல. எல்லாமே நிறைய பிரச்சனை இருக்குங்க நீலகிரிக்குள்ளே. நீங்கள் போய் அங்கே நீங்கள் பேட்டி கேட்டாவே சொல்லுவாங்க. வட சென்னையில் நிறைய மேம்பாலங்கள் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ குறுகிய மேம்பாலம் இதெல்லாம் கட்டணும்.
குடிநீர் வசதி வந்து எல்லாருக்கும் சிறப்பான முறையில் கிடைக்கணும். கொசு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. வட சென்னை அப்படின்றது ஒதுக்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரியாக பார்க்குறது, அது இருக்கக்கூடாது. மத்திய சென்னை அளவுக்கு வரணும். இந்த தொகுதிக்கு என்ன பண்ணணும்னா, கஷ்டப்படுற ஃபேமிலி நிறையா பேர் இருக்காங்க. மெயின் வந்து பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதுதான் நான் மெயினாக சொல்கிறது. மற்றபடி என்னுடைய கருத்து வேறு இதில் பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக வேணும். ஏன்னா இப்போ ஸ்கூல் காமிச்சிட்டு நாங்களாம் ரொம்ப பயந்துருக்கோம். இப்போ அதிக குழந்தைங்க காணாமல் போயிருக்குதுங்க. அதனால பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பயம் அதிகமாக இருக்குது. பெண் குழந்தைங்களுக்கு மெயினாக பாதுகாப்பு வேணும். ஒன்றும் இல்லை, இந்த கோட்ரஸ் வந்து புனிதமல்தூர் கோட்ரஸு அவங்க ஸ்டார்டிங் கட்டினாங்க, இன்னும் கட்டவே இல்லை. அப்படியே பாதி நிற்கிது. ஒரு 3 அடிக்கிட்ட மறியல் பண்ணாங்க. அந்த கோட்ரஸ் இன்னும் கட்டித்தரேன்னாங்க. இன்னும் கட்டியே தரல. 4 வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும். அதுக்கே ஒரு முடிவு தரல. இதுக்கப்புறம் மற்றவங்களை பற்றி சொன்ன அவசியமே இல்லை, சும்மா சாம்பிளுக்கு சொல்கிறது. எதுவுமே பண்ணலை. இவங்க தான் காலங்காலமாக கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் மாறி மாறி வராங்க. எந்த வேலை வாய்ப்பும் வந்து நேரடியாக நம்மளுக்கு வழங்கலை. நெக்ஸ்ட்டு விலைவாசிலாம் எக்கச்சக்கமாக தான் இருக்குது. பஸ் ஃபேரு சாதாரணமாக வந்து ட்ரெயின் ஃபேர் வந்து நம்ம பீச் ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் போகிறதுக்கு வந்து 10 ரூபா தான் டிக்கெட்டு. அதுவே பீச் ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் போகிறதுக்கு 32 ரூபா. இந்த ரெட் கலர் பஸ்ஸு இவங்க விட்ட பஸ்ஸு தான். இது மாதிரி கொள்ளை டீலக்ஸாக போட்டு கொள்ளை அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும். இங்கெல்லாம் வந்து வட சென்னை இந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப பின்தங்கிய மக்கள் எல்லாமே. ஏதோ அவங்க வந்து மீடியமான பட்ஜெட் இருந்தால் கொஞ்சம் எல்லாம் வர வைப்பாங்க. விலைவாசிலாம் ஹைக்காக போயிடுச்சு. இன்னும் பெட்டர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வடச்சென்னை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பிரச்சனை இருக்குது. கரண்ட் பிரச்சனை இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் பிரச்சனை, கொசு தொல்லை அதிகமாகுது, காவா தண்ணி சரியாக போகிறது கிடையாது, நிறைய பிரச்சனை இருக்குது. எதுவுமே வந்து தலையிடுறது கிடையாது. அது எம்எல்ஏ சரி எம்பியும் சரி ஜெயிக்கும் போது வந்து கேட்குறாங்க ஓட்டு. அது மக்கள் மறந்து போய் அன்றைக்கி எதுக்காக போடுறாங்கன்னு தெரிய மாட்டுது. ஓட்டு போடுறாங்க, வின் பண்ணிடுறாங்க. இதுதான் முறை. அதை மாற்றணும். இப்போ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா. எந்த ஒரு கட்சி வந்தாலும் இந்த பிச்சை எடுக்கிறவங்க, இந்த சாப்பாடு இருக்காதவங்க எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இந்தமாரி யாருமே இருக்கக்கூடாது. ஏழைன்றவங்க யாருமே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து என்னது சாப்பாடு தேவை. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் எல்லாருக்குமே போதும். யார் பதவிக்கு வந்தாலுமே நான் என்ன ஒரு பெண்கள் சார்பா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, எங்களுக்கு இலவசம் தேவையில்லை, வேலை வாய்ப்பு தேவை. வேலை பார்க்குற பெண்களுக்கு இப்போ வேலை பார்க்குற இடத்துல குழந்தைங்களை விட்டுட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு. இப்போ நீங்க வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கிரஷ் மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுனா கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா வேலை பார்க்குற பெண்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக மன நிம்மதியோட வேலை செய்து அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்திக்க முடியும். எங்களுக்கு இலவசம் வேண்டாம், வேலை வாய்ப்பு வேணும். இப்போ எங்க பகுதியில் மட்டும் இல்லாம புதுச்சேரி மாநிலம் முழுக்க, ஒட்டுமொத்த புதுச்சேரி மாநிலத்திலையும் இப்போ என்ஆர் பாஜக கூட்டணி அரசு ஆட்சிக்கு வரும்போது என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கனாக்கா, நாங்க ஆட்சிக்கு வந்தாக்கா மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே ஆட்சி இருந்தாக்கா அதிகப்படியான நிதி உதவியை நாங்க புதுச்சேரி மாநிலத்துக்கு வாங்கி கொடுத்து நாங்க புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போவோம்னு சொன்னாங்க. மூடப்பட்ட மில்களை எல்லாம் திறந்து ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் செய்யல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இளைஞர்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க. அதையும் செய்யல. புதுச்சேரியில ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலம் இந்தியாவிலே இதுன்னு கேட்டீங்கன்னா புதுச்சேரி மாநிலம் மட்டும்தான் ரேஷன் கடை இல்லாத மாநிலமா இருக்கு. இங்க ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய இலவச அரிசியை கூட வழங்காம இங்க புதுச்சேரி மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆட்சியா இங்க புதுச்சேரியில் ஆளக்கூடிய என்ஆர் பாஜக ஆட்சி செயல்பட்டு இருக்காங்க. புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வாங்கி தருவோம்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அதுக்கான எந்த முயற்சியும் அவங்க எடுக்கல. புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து கிடைச்சிச்சுனாக்கா இங்க நாங்க புதுச்சேரியில் வாழக்கூடிய மக்கள் எங்கள் அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கு. ஏன்னா மாநில அந்தஸ்து கிடைத்தா மட்டும்தான் இங்க புதுச்சேரி வளர்ச்சி பாதையில கொண்டு போக முடியும், புதிய தொழில்களை உருவாக்க முடியும், புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க முடியும். இது போன்ற திட்டங்களை எதுவுமே இந்த ஆட்சி செயல்படுத்தாம இருக்காங்க. ஒரு செயலற்ற ஆட்சியா இருக்காங்க. மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. எங்களுக்கு பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் எதுவும் உருவாக்க மாட்டாங்க. அடிப்படை தேவைகள் எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இங்க புதுச்சேரி மாநிலத்துல பாத்தீங்கன்னாக்கா அதிக கஞ்சா புழக்கங்கள் அதிகமா இருக்கு. ரெஸ்ட்ரோ பார்கள் அதிக அளவுல திறந்திருக்கிறாங்க. மது பழக்க வழக்கங்களுக்கு அதிகமான வகையில மது பார்களை திறந்திருக்கிறாங்க. இதனால புதுச்சேரி கலாச்சாரம் வந்து இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா புதுச்சேரியில சமீபத்துல ஒரு சிறுமியினுடைய கொலை நடந்தது. அது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே புதுச்சேரி மாநிலத்தை திரும்பி பார்க்குற அளவுக்கு இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த
8 வயது சிறுமி, அந்த சிறுமியை வந்து கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையான ஒரு 2 நபர் அந்த சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு சாக்கடையில வந்து மூட்டையா கட்டப்பட்டு சாக்கடையில தூக்கி வீசினாங்க. அந்த கொலை சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த புதுச்சேரியுமே உலுக்கிச்சு. புதுச்சேரியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும், சமூக அமைப்புல இருந்து, பெண்கள்ல இருந்து, மாணவர்கள்ல இருந்து எல்லாருமே களத்துல இறங்கி போராடணும். அப்படி ஒரு சூழ்நிலையில இந்த புதுச்சேரி மாநிலம் இன்னைக்கு இருக்கு. புதுச்சேரியில ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து மிக கடுமையான வகையில வந்து மோசமான இதுல வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம போயிட்டு இருக்கு. புதுவை மாநிலத்தில் இப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு ஒரு 3 வருஷ காலம் ஆகுது. அப்போ வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து வாக்குறுதி என்ன கொடுத்தாங்கனாக்கா, இந்த பாண்டிச்சேரி சொர்க்க பூமியாக திகழும், தொழிற்சாலைகள்லாம் திறக்கப்படும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும், இந்த புதுவை மாநிலத்தை சிங்கப்பூராக மாற்றுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. இது வழக்கமாக ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்கிறது தான். ஆனால் பாண்டிச்சேரியாக இல்லாமல் பின்தங்கி போயிருக்குதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா மூடி கிடக்கிற ஆலைகள் திறக்கப்படலை, திறந்திருந்த ஆலைகள் மூடப்பட்டு இருக்குது, சிறு தொழில்கள் வந்து முடங்கி போயிருக்குது, பொதுமக்களுக்கு முதியோர் பென்ஷனை தவிர வேறு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. இன்றைக்கி பாண்டிச்சேரி ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அங்கங்கே நிறைய பார் வந்து திறந்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பாண்டிச்சேரி பூரா போதை மருந்து வந்து ஓவராக இருக்குது. பள்ளிக்கூடம், கல்லூரி, அந்த மாதிரி எதிர்கால சந்ததிகள் பாதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தயவு செய்து இந்த மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, குறுகிய மனப்போக்கில் இருந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்கள் போடணும். பாண்டிச்சேரி இன்றைக்கி பாண்டிச்சேரியில் இன்னும் கொஞ்சம் நாளில் தண்ணி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடும். மிகப்பெரிய ஏரியா இருக்கிற நம்ம உசுட்டேரி, பாகூர் ஏரி, இதையெல்லாம் பராமரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கு என்னென்ன வழின்றதை நம்ம காணணும். நம்ம தொலைநோக்கு திட்டங்கள் ஒன்று கூட இல்லை பாண்டிச்சேரியில். அவங்கவுங்க சொந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு ஆட்சியில் இருக்கிறவங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமை மாறணும். முக்கியமான பிரச்சனை வந்து இங்கே வந்து நீர் ஆதாரம் வந்து இன்னும் குறைவாகவே இருக்குது. சர்ப்ளஸாக இன்னும் இந்த ஊருக்கு தண்ணீர் தேவை பூர்த்தி செய்யப்படல. சட்டக்கல்லூரி இங்கே வர வேண்டியது. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் சட்டக்கல்லூரியே இருக்கணும். ஏன்னா அந்த கடைசி வருஷம் ப்ராக்டிக்கல் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பண்ணுவாங்களாம். அதை படித்து முடித்தவங்க அதை கொண்டு போய் இந்த ஆளுங்கட்சி எல்லோரும் சேர்ந்தே காரைக்குடி பக்கத்தில் அதில் வந்து ஆளுங்கட்சி மந்திரிகள் பங்கு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற எம்எல்ஏவுக்கும் அதில் தொடர்பு இருக்குங்க. சிவகங்கையை புறக்கணிச்சிருக்காங்க. ஆக்சுவலி வந்து சிவகங்கை பகுதியில் வந்து அந்த கல்லூரி வந்துச்சுன்னா ஒரு தொழில் வளம் பெருகும். ஒரு பெட்டி கடையில் ஒரு ஜாமான் விற்கும், ஒரு ஜவுளி கடையில் துணி விற்கும், 4 ஹோட்டல் தொழில் நடக்கும், சிவகங்கையில் வியாபார உற்பத்தி பெருக்கம் உருவாகும். இதை கொண்டு போய் சிவகங்கைக்கு வர வேண்டியதை கொண்டு போய் காரைக்குடியில் கொண்டு போய் அங்கே கொண்டு வர. ஏற்கனவே இது அரசு தலைமை மெடிக்கல் மருத்துவமனை அப்படித்தான் நடந்துச்சு பிரச்சனை. அதை வந்து அன்றைக்கி இங்கே இருந்த லோக்கலில் இருந்த எம்எல்ஏ அதை அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் பேசி கொண்டு இங்கே அமைக்கிறதுக்கு அவர் பண்ணார். இது இங்கே அறிவித்த மருத்துவமனை, மெடிக்கல் மருத்துவமனை இருக்குது. இது வந்து கலைஞருடைய காலத்தில் அவர் அறிவித்தது. அதை வந்து மாற்றப்பட்டதுக்கான வேலைகள் நடந்துச்சு. ஆனால் அது ஒரு வழியாக வந்துருச்சு. சட்டக்கல்லூரி அவசியம் இங்கே இருந்திருக்கணும். அதை வந்து இருக்க விடாமல் பண்ணி காரைக்குடியில் கொண்டு போய் விட்டாங்க. அது சிவகங்கைக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி, துரோகம். இந்த தொகுதி வந்து பின்தங்கிய தொகுதி, சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை இன்னும் செய்யலை. இதுக்கு முன்னால் செலக்ட் ஆகி போன எம்பிக்கள் யாருமே வந்து சரியாக செய்யலை. அது இந்த மக்கள் மத்தியில் ரொம்ப அதிருப்தியாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை கூட இந்த மக்கள்னால குரல் கொடுக்க முடியல. குறிப்பாக எடுத்துக்கணும்னா நீங்கள் சிவகங்கை கிராபைட் திட்டம் ரொம்ப ஒரு அற்புதமான திட்டம். எத்தனை இதுக்கு முன்னால் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த திட்டத்துக்கு நான் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே இதை வந்து செய்ய முடியல. இரண்டாவதாக குறிப்பாக சிவகங்கை மாவட்ட தலைநகராக இருக்கிறதுனால இங்கே முக்கியமான ட்ரெயின்கள்லாம் வந்து நின்று செல்லணும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நின்று செல்லணுங்கிற ஒரு ஆர்டரை கூட இந்த மக்களவை உறுப்பினரால் பெற்றுத்தர முடியல. இப்போ சமீபத்தில் ஒரு பயணிகள் ட்ரெயினை கூட நிப்பாட்டிட்டாங்க. அது ரொம்ப எங்களுக்கு மனசு வேதனையை கொடுக்குது. ரெண்டாவது, இந்த சிவகங்கையில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரியில் நர்சிங் காலேஜ், கூடுதலாக நர்சிங் காலேஜ் இன்னும் கொண்டு வரலை. அதுபோக மருத்துவமனை அதுவும் கொண்டு வரப்படலை. வெறும் மருத்துவக் கல்லூரியோட இந்த திட்டம் நிற்கிது. இதெல்லாம் கொண்டு வந்தால் அந்த தொகுதி வளர்ச்சி அடையும். ரெண்டாவது, தொழிற்சாலை, குறிப்பாக மக்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய தொழிற்சாலை இந்த பகுதியில் இல்லை. இருந்த தொழிற்சாலையும் மூடிட்டாங்க. அப்போ அந்த தொழிற்சாலைகள்லாம் வரணும். வந்தால் தான் இந்த தொகுதி வந்து முன்னேறும். தென்சென்னை தொகுதியில் மோஸ்ட்லி இந்த மெட்ரோக்கள் அதிகமாக வரதுனால இந்த ரோடு வந்து நிறைய திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இந்த ரோடே வந்து
ரொம்ப முன்னாடியை விட இப்போ அதிக டிராஃபிக் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு மெட்ரோக்காக தானே அப்படின்றதுனால ஒரு சரி கடந்து போகிற மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்குது. அதை தவிர்த்து அப்படின்னா தண்ணீர் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை, பட் என்ன பக்கத்து வீட்டிலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மேஜரான இஷ்யூவாக இருக்குது. எங்கள் ஏரியாவில் தான் எனக்கு தெரியும், தொகுதியை பற்றி எனக்கு தெரியாது. எங்கள் ஏரியாவில் எனக்கு தெரியும், எங்கள் ஏரியாவில் வந்து கஞ்சா வந்திருக்கு. பசங்க சின்ன பசங்கள்லேருந்து ஸ்கூலுக்கு போகாமல் எல்லா தெருவுலையும் கஞ்சா வச்சுன்னு உட்காந்துன்னு சுற்றிட்டு இருக்கானுங்க. குழந்தைங்க நடமாட முடியல. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைய காணாமல் போயிடுச்சு. போன வாரத்தில் கூட ஒரு குழந்தை ஒன்று காணாமல் போயிடுச்சு. இதுக்கெலாம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க. நான் இருக்கிற பெருங்குடி கல்லுக்குட்டையில் இருக்குங்க. அந்த தொகுதியில் தண்ணி வசதி கொண்டு செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. தெரு டேங்கை வச்சுருக்காங்க. இன்னமும் ஒரு சில 2 டேங்க் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் தண்ணியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கள் ஏரியா ரொம்ப மழை வந்தால் ரொம்ப சொல்லவே தேவையில்லை. தண்ணி கடல் மாதிரி போகும். ஸோ இந்த தண்ணி போகிற இடம்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். யாரும் இந்த ஊரில் வந்து ஒரு பஸ்ஸு கிடையாது. திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கிடையாதுங்க. முதல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் இருக்குது. அது 3 மணி வரைக்கும் தான் இருக்கும் சாயங்காலத்தில். திடீர்னு நைட்டில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஒரு ஆட்டோ கிடையாது, ஒரு பஸ் வசதி கிடையாது. அவங்கவுங்க வண்டி வச்சுக்கிறவங்க எப்படியோ போகிறாங்க. இப்போ என்ன மாதிரி ஏழைங்க வண்டியே இல்லாத இருக்கிறேன். நான் எதில் போவேன் ஆஸ்பத்திரியா சொல்லுங்க. ஒரு ஆஸ்பத்திரி கிடையாதுங்க. ஒரே ஒரு பஸ், மினி பஸ் போகுது. அது ஒன்று தான். அது கூட 3 தடவை தான் போகுது இந்த ஊரில். எவ்வளோ பேர் வந்துட்டாங்க போயிட்டாங்க. ஊர் அப்படியே தான் இருக்குது. தொகுதியில் இஷ்யூனா இப்போ தான் ரோடுலாம் கொஞ்சம் சரியாயிருக்கு. இந்த எலெக்ஷன் வரப்போகிற நேரத்தில் தான் கொஞ்சம் சரியாகுது. அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே என்னதுன்னா குப்பையெல்லாம் அப்படியே போட்டுட்டு போகிறாங்க. ரொம்ப க்ளீனாக இல்லை தொகுதியெல்லாம். அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. பிரச்சனை எங்களுக்கு தான் பட்டா இல்லாமல் இருக்குது. பட்டா வழங்கினா தேவலாம் கலைஞர் மகள் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த திருவண்ணாமலைக்கு நிறைய ஆன்மீக பக்தர்கள் வெளியூர்லேருந்து வராங்க. அவங்களுக்கு திருவண்ணாமலை நகரத்தில் வந்து அடிப்படை வசதி, டாய்லெட் அங்கங்கே இப்போ நம்ம திருப்பதியிலலாம் வந்து நிறைய இருக்குது. மக்கள் வந்து நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. நம்ம திருவண்ணாமலையும் அந்த மாதிரி வச்சுருந்தா அந்த ஆன்மீக பக்தர்களுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும். போக்குவரத்து வசதி இருந்தால் நல்லாயிருக்கும். திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் வசதி கொடுத்தா நல்லாயிருக்கும். சார் இங்கே வந்து ஆக்சுவலாக திருவண்ணாமலை சார் ட்ரை டிஸ்ட்ரிக்ட். இங்கே பெருசாக இண்டஸ்ட்ரீஸு இல்லை மற்றபடி இதெல்லாம் பெருசாக எல்லாம் ஒன்றும் கிடையாது சார். இது சாதாரண ஒரு விவசாயம் சார்ந்த, பால் தொழில் சார்ந்த அந்தமாரி ஒரு மாவட்டம் இது. இங்கே ஏதாவது தொழிற்சாலைகள் அந்தமாரி எதனா கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது இங்கே சுற்றுலா கொஞ்சம் மேம்படுத்தலாம். பிகாஸ் நம்ம திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம சிட்டிக்குள்ளே நல்லா டெவலப் பண்ணலாம். ரோடெலாம் இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தலாம். டிராஃபிக் ரொம்ப நிறையா இருக்குது. நான் இப்போ பஸ் ஸ்டாண்டில் கடை வச்சு தான் நான் டெய்லி கண்கூட பார்க்குறேன் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் ரோடெலாம் கொஞ்சம் அகலப்படுத்தலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் பண்ணலாம். வர்ற பொதுமக்களுக்காக நிறைய பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நிறைய லேடிஸ்லாம் இங்கே வர்றாங்க. ஆயிரக்கணக்கான வீக்கெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ்லாம் நிறைய மக்கள் வராங்க. ஒரு பாத்ரூம் போகணுன்னா கூட ஒரு ஒழுங்கான பாத்ரூம் இல்லை பஸ் ஸ்டாண்டில். நீங்கள் போய் பாருங்கள் என்ன கண்டிஷனில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப கேவலமாக கொடுமை. என்னடா இது சொல்லி இதே நாங்கள் வெளியூர் போனால், ஒரு சென்னைக்கு போனாலோ இல்லை ஒரு பாண்டிச்சேரி போனாலோ அங்கெல்லாம் பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் போய் பாருங்கள் என்ன கண்டிஷனில் வச்சுருக்கு. சூப்பராக இருக்குது. நீட் அண்ட் டைடியாக வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் அந்தமாரி இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது. திருச்சியில் என்ன பிரச்சனை? ரோடு பெருசாக இல்லை. வளர்ச்சி ஊர் வளர்ச்சி அடைஞ்ச அளவுக்கு ரோடு வளர்ச்சி அடையலை. எங்கே போனாலும் சிக்கி திணற வேண்டியதாக இருக்குது. எங்கே போனாலும் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிடுது. இங்கேருந்து மெயின் கார்டு போடணுன்னாலும் 10 இடத்துல நின்றுட்டு போக வேண்டியதாக இருக்குது. ரோடு ரொம்ப மோசம். தண்ணி பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் மெயின் எங்களுக்கு தண்ணி வேணும். தண்ணி தான் இங்கே பெரிய பிரச்சனை. எங்கள் தெருவில் பார்த்தோம்னா எங்கேனாச்சும் பரவாயில்ல. எங்கள் தெருவில் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்குது. வந்து வரானுங்க, அந்த குழியை நோண்டுறாங்க, அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வரவே மாட்டேறாங்க. தண்ணி இல்லை. பைப்பு குழாயில் பார்த்தோம்னா தண்ணி ஒரே மண்ணாக வருது. ஒரே வந்து பார்த்தோம்னா தண்ணி வந்து குடிக்க முடியல. அப்படியே வந்து பார்த்தோம்னா தொட்டியில் பார்த்தோம்னா ஒரே தண்ணியாக தேங்கின்னு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கழுவுற மாதிரி இருக்குது. இந்த ரோடெலாம் உடைக்காமல் இருந்தால் பரவாயில்ல. முந்திலாம் நல்லா இருந்துச்சு. இப்போதே ரோடெலாம் உடச்சி எல்லாம் வழுக்கி விழுந்து காலையில் உடையுது. அடிக்கடி இந்த ட்ரைனேஜ் பிரச்சனை ரொம்ப இருக்குது. அது இந்த ஏரியாலலாம் ரொம்ப வருஷமாகவே என் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ட்ரைனேஜ் பிரச்சனை அவங்க தீர்றதே கிடையாது இங்கே எப்போயுமே. கார்பரேஷனுக்காரவங்க வந்து அப்போதைக்கு வேலை செய்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டு ஒன்றும் பண்ணுறதில்ல. இப்போ வயசானவங்க பார்த்தீங்கன்னா இந்த இதில் திருவெரும்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் போடுறதுக்கு சரியான இடம் கிடையாது. ஒன்று, ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக பூங்காக்காக 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தாண்டி தான் போக வேண்டியதாக இருக்குது. இங்கே பல இடங்கள் இருக்குது.
இருந்தாலும் அதை யாரும் எந்த ஒரு தலைவர்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்துறது கிடையாது. இந்த தடவை சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கான சரியான பூங்கா கிடையாது. இங்கே திருவெரும்பூரில் பூங்காவே கிடையாது. ஒரு பூங்கா அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் எங்கள் கோரிக்கை சொல்கிறோம். எங்களுக்கு எதிர்பார்க்குறது சர்வீஸ் ரோடு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம். அது சாங்ஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, பட் இன்ன வரைக்கும் தெரில. வர எம்பி அவர் சர்வீஸ் ரோடு கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பிஹெச்சில் வந்து நிறையா தனியாருக்கு ஆர்டர் போனால் பிஹெச்சில் ஆர்டர் வராதனால இங்கே துவாக்குடியில் இருக்க நிறையா கம்பெனி வந்து மூட நிலமை வந்துச்சு. இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் இருந்தவங்க எல்லாம் போராடினாலும் இந்த திருவெரும்பூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா பிஹெச்சில் நம்பி தான் கிட்டத்தட்ட நிறையா சிப்காட் இண்டஸ்ட்ரிலாம் இருக்குது. மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த டிமானிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரி அதில் ப்ராப்ளம் ஆகி ஏகப்பட்ட கம்பெனி மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட இங்கே யங்ஸ்டருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல பேர் வேலை இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. அதுக்கான இந்த இண்டஸ்ட்ரி ஏரியா போகிறதுனால தான் நிறைய பிஹெச்சில் ஆர்டர்லாம் வெளியே தனியாருக்கு நிறையா கொடுக்கறதுனால பிஹெச்சில் ஆர்டர் இல்லாதனால அதை சுற்றி இருக்க எல்லா கம்பெனியும் மூட நிலைமை ஆகிடுச்சு. அது மெயின் ரீசன். இப்போ வந்து எங்களுக்கு தேவை என்னென்னா பிஹெச்எல் மாதிரி ஒரு 2-3 கம்பெனி வந்துச்சுன்னா இங்கே உள்ள யங்ஸ்டருக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இப்போது இந்த இடத்துல பாதாள சாக்கடைக்கு தோண்டி ரோடு ரொம்ப நாளாச்சு, இன்னும் அது போடலை. அது கேட்கும் போதெல்லாம் இதோ பண்ணிடுறோம் அதோ பண்ணிடுறோன்னு இன்னும் 5 வருஷமாக பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸோ இல்லை வந்துட்டு இங்கே கவர்மெண்ட்டோட இப்போது வந்து சர்வே எடுக்கிறதோ பண்ணுறதோ அதெல்லாம் வந்து நிறைய இப்போ ஸ்டாப் ஆன மாதிரி தெரியுது. எதுவுமே பெருசாக மக்களுக்காக செய்யணுன்றது அவ்வளோவா இங்கே நடக்கிறது இல்லை. மக்களுக்கு பிரச்சனை வந்து பயிராசை தவிர வந்து அங்கே வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த பட்டாசு ஆலைக்கு பதிலாக வந்து ஏதாச்சும் ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்தா நல்லா இருக்குன்ட்டு நாங்கள் எங்களோட ஆசை. அதில் வந்து நிறைய ஆபத்து இருக்குல்ல, அதனால் வேறு மாற்று தொழில் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன் வந்தால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் கொசு தொலை இருக்குது. ரோடு போடணும், அது நிறையா இருக்குது. ரோடு போட்டு ஸ்பீட் பிரேக் போடணும். பசங்கள்லாம் போகும்போது ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க, சின்ன பிள்ளைங்க வெளியில் ஆட முடியல. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்னும் எங்கள் ஏரியாவில் சரிவர குடிநீர் வந்து தட்டுப்பாடு இருக்குது. டவுனுக்குள்ளே வாரத்துக்கு ஒரு நாள் கிடைக்கிது. ஆனால் அதை தவிர்த்து பஞ்சாயத்து ஏரியாவில் குடிநீரே கிடையாது. குடிநீரே எந்த பஞ்சாயத்துலையுமே கிடையாது. ட்ரக்கர் தண்ணி, மினரல் வாட்ரு இந்த மாதிரி இன்றைக்கி தேதி வரைக்கும் விலைக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம். எந்த பஞ்சாயத்துலையும் கிடையாது. சிவாசி பஞ்சாயத்தில் குடிநீர் சப்ளை எங்கேயுமே கிடையாது. இது பெரிய ட்ராபேக்கு. இது வந்து மாநகராட்சி ஆகி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அரசியல்வாதி தான் பெரிய பிரச்சனை. என்னமே செய்யலாவீங்க, என்ன செஞ்சுருக்காங்க? ரோடாக இல்லை. இதுக்கு மேலே என்ன செய்யணும்? அரசாங்கம் என்ன செய்யணும்? மருந்து கொடு, ரோடை போடு, நிர்வாகம் பண்ணு. சாராயம் விற்கவும் சினிமா டிக்கெட்டு விற்கவும் இந்த மாதிரி இருந்தால் இது அரசாங்கம் வழங்குமா? மேக்ஸிமம் சிவகாசினாலே தண்ணி தான் பிரச்சனையாக இருக்கும். அதுக்கப்புறம் மக்கள் வந்து இங்கிட்ட அங்கிட்டு போகிறதுக்கு வந்து பஸ் வசதி வந்து அங்கே வந்து மேக்ஸிமம் இருக்காது. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.